ஐபிசி தமிழின் செய்திகளுக்கு பால் நிகழ்ச்சியினூடாக இன்றைய தினம் உங்களை சந்திக்கின்றோம். இந்த வருடத்தினுடைய முதலாவது செய்திகளுக்கு பால் நிகழ்ச்சியாக இருக்கின்றது. கடந்த செவ்வாய் புத்தாண்டு கொண்டாட்டங்களோடு இணைந்திருப்பீர்கள். இந்த காலப்பகுதியில் அரசியலில் நிறைய விஷயங்கள் நடந்து இருக்கக்கூடிய நிலையிலே தான் இன்றைய இந்த வருடத்தினுடைய முதலாவது செய்திகளுக்கு பால் நிகழ்ச்சிகளை பல விடயங்களை நாங்கள் பேசிக்கொள்ள காத்திருக்கின்றோம். முதலில் வடக்கு கிழக்கு மாகாணத்தினுடைய ஆளுநர்களினுடைய நியமனம் தொடர்பில் பேசுவதற்கு நிறைய இருக்கிறது. குறிப்பாக வடக்கினுடைய ஆளுநர்கள் கடந்த காலத்திலே சிங்களவர்களாக இருந்தார்கள் அல்லது இராணுவத்தை சார்ந்தவர்களாக இருந்தார்கள் என்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாம் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையிலும் தமிழர் ஒருவர் இப்பொழுது வடமாகாணத்தினுடைய ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். கலாநிதி சுரேன் ராகவன் என்கின்றவர் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையிலே அது சார்ந்த விமர்சனங்கள், கருத்துக்கள், எதிர்ப்புகள் எல்லாம் வெளியாகிக் கொண்டிருக்கின்றது. இவர் தமிழராக இருந்தாலும் இவருடைய கடந்த கால செயற்பாடுகள் தொடர்பிலான கேள்விகள் எழுப்பப்படுகிறது. இல்லை, இவர் தமிழர் தானே, தமிழர் தரப்புக்கு நிறைய நியாயப்பாடுகளை இவர் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது என்கிற நம்பிக்கைகளும் வெளிப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே ஒருவருக்கான வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இப்போது அவர் எப்படி செயற்படுத்தப்பட போகின்றார் அல்லது செயற்பட போகின்றார் என்பதை அறிந்து கொள்வதற்காக தமிழ் மக்கள் பலரும் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். வடக்கினுடைய நிலைமை இப்படி இருந்தால் கிழக்கினுடைய நிலைமை இன்னொன்றாக இருக்கின்றது. கடந்த காலங்களிலும் நாடாளுமன்ற உறுப்பினராக, தேசிய பட்டியல் மூலமாக நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவரும் இனவாத கருத்துக்கள் சிலவற்றை பேசி இருக்கக்கூடியவருமான ஹிஸ்புல்லா கிழக்கு மாகாணத்தினுடைய ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இது கிழக்கை பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை ஏற்படுத்த இருக்கிறது. குறிப்பாக ஒரு இனவாதத்தை தூண்டக்கூடிய கருத்தினை சொல்லி இருக்கக்கூடிய ஒருவரை எப்படி நீங்கள் ஒரு மாகாண சபையினுடைய ஆளுநராக கொண்டு வர முடியும் என்கின்ற கேள்விகளை எழுப்ப இருக்கிறது. இதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய இலங்கை தமிழரசு கட்சியும் தன்னுடைய எதிர்ப்பை கடுமையாக வெளிப்படுத்த இருக்கிறது. இவ்வளவு இந்த எதிர்ப்புகளுக்கும் என்ன காரணம்? ஹிஸ்புல்லா அப்படி என்னத்தை செய்திருக்கிறார் என்பதை நாங்கள் ஒரு தடவை மீள நினைவுறுத்தி பார்ப்பது என்பது பொருத்தமாக இருக்கும். ஹிஸ்புல்லா என்ன சொன்னார்? அவரே சொல்கின்ற காட்சியை இப்பொழுது நாங்கள் பார்க்கலாம். அதுவும் ஒரு கோயில் காணி, இவ்வளவு பிரச்சனை இருந்தது. இந்த அதில் கோயில் கட்டப்பட்டிருந்தால் ஓட்டமாடு நேரத்தில் கோயில் இருந்திருக்கும், அதை மறந்துவிடக்கூடாது. நான் அதில் கோயில் இருந்த காணி அது இவ்வளவு பிரச்சனை இருந்தது. அப்போது இருந்த எம்பிக்கள் துரை ராஜசிங்க மிக கடுமையாக எதிர்த்து வாதாடினார். மிக கடுமையான நான் மாவட்ட அபிவிருத்தி கொடுத்தார் என்ற அதிகாரத்தை பயன்படுத்தித்தான் அந்த காணியை நான் பொறுப்பேற்று பிரதிநிதி கொடுத்து ஓட்டமாவடி பள்ளிவாசலுக்கு கொடுத்து அதிலே நாங்கள் ஒரு மார்க்கெட்டை கட்டினோம். நான் தான் முதலாவது நிதி ஒதுக்கீடு செய்து அந்த முதலாவது தட்டு முழு மார்க்கெட்டும் கட்டியது நான். இப்படியான ஒரு செய்கையை செய்திருக்கக்கூடிய ஒருவரை நீங்கள் எப்படி கிழக்கு மாகாணத்தினுடைய ஆளுநராக கொண்டு வருவீர்கள் என்பதுதான் இலங்கை தமிழரசு கட்சி அதேபோல தமிழ் பக்கத்தில் இருந்து வரக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. ஆனால் இன்னொரு புறத்தில் இல்லை, கடந்த காலங்கள் போல இருக்காது, இனங்களுக்கு இடையிலான ஒரு இணக்கப்பாட்டினை பேணுவதுதான் என்னுடைய இந்த ஒரு வருட காலம். ஏனென்றால் ஜனாதிபதியினுடைய ஆட்சி காலத்துக்கு இன்னும் ஒரு வருடம் தான் இருக்கிறது. இந்த காலத்தில் நான் முடிந்த வரைக்கும் முயற்சி செய்ய போகின்றேன் என்கிற கருத்தை ஹிஸ்புல்லாவும் சொல்லியிருக்கிறார்கள். அதே போல சுரேன் ராகவனும் சொல்லியிருக்கிறேன். ஏனென்றால் மைத்திரிபாலவை மீளவும் ஜனாதிபதியாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையா என்பதெல்லாம் தேர்தலாம் சொல்ல வேண்டும். அப்படி சொன்னால் இந்த இரண்டு பேருமே தொடர்ந்து ஆளுநர்களாக இருப்பார்களா இல்லையா என்பதும் கேள்விக்குறி. எனவே இந்த நிலையிலே இனி வரப்போகின்ற இப்பொழுது மாகாண சபையும் இல்லாத நிலையிலே ஹிஸ்புல்லா போன்றவர்கள் என்ன செய்ய போகிறார்கள்? எப்படி இந்த இரண்டு வடக்கு கிழக்கு என்பது தமிழர்களுடைய தாயக பகுதி. ஆனால் இப்போது அதையே பிரித்து குறிப்பாக ஒன்றுக்கு தமிழரையும் இன்னொன்றுக்கு முஸ்லீம் இனத்தை சார்ந்திருக்கக்கூடிய ஒருவருக்கும் இந்த ஆளுநர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கின்றதா என்கின்ற ஒரு சந்தேக கண்ணோடு அணுகி கொண்டிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இது சார்ந்து நாங்கள் யாரோடு பேசிக்கொள்ளலாம்? அல்லது இன்றைய தினம் வெளியாக இருக்கக்கூடிய இன்னொரு செய்தி, எதிர்க்கட்சித் தலைவரனுடைய பதவி என்பது தொடர்பாக விடயங்களை யாரோடு நாங்கள் பேசிக்கொள்ளலாம் என்று நினைத்த வேளையிலே இப்பொழுது நாங்கள் எங்களுடைய ஊடகவியலாளர் திரு வித்யாதரன் அவர்களோடு பேசிக்கொள்வது இந்த நேரத்துக்கு பொருத்தமாக இருக்கும் என்று சொல்லி நினைக்கிறேன். அவரை நாங்கள் இப்பொழுது இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். இந்த நியமனங்கள் தொடர்பில், குறிப்பாக ஆளுநர்களுடைய நியமனங்கள் தொடர்பில் மாறுபட்ட கருத்துக்கள் வருகின்றது. ஒரு சிரேஷ்ட ஊடகவியலாளராக அரசியல் பரப்பை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவராக நீங்கள் முதல்ல வடக்கில் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய சுரேன் ராகவன் தொடர்பிலான உங்களுடைய பார்வையப்படுகிறது அந்த நியமனம் தொடர்பில்? அவருடைய நியமனம் வெளியான கையோடு அவர் பற்றிய பல விசாரணைகள் இடம்பெற்றன. நாங்கள் பல தரப்புகளோடும் விசாரித்தோம். அவர் ஒரு பௌத்த சங்கத்தை போற்றுகின்ற வகையிலே சில ஆய்வு கட்டுரைகளை, ஆய்வு புத்தகங்களை வெளியிட்டிருக்கிறார். அந்த ஆய்வு கட்டுரைகளிலே இனப்பிரச்சினைக்கான தீர்வு முக்கியமாக மகா சங்கத்தோடு சேர்ந்து செய்யப்பட வேண்டியதாக அவர் சுட்டிக்காட்டியிருப்பதாக நாங்கள் அறிவோம். ஆனாலும் தனிப்பட்ட முறையிலே என்னுடைய விசாரணையில் அவர் பற்றி, அவருடைய நெருக்கமானவர்கள் பற்றிய என்னுடைய விசாரணையிலே எனக்கு ஒரு பரிமாணம், அவரை பற்றி ஒரு படிமானம் என்னுடைய மனதில் ஏற்பட்டது. விடுதலை போராட்டத்திலே ஈடுபட்ட போராளிகள் சம்பந்தமாகவும் அந்த போராளிகளுடைய பங்களிப்பு சம்பந்தமாகவும் தியாகம் சம்பந்தமாகவும் ஒரு உயரிய கருத்தியலை பெறுகின்ற ஒருவராக அவரை
அவருடைய நண்பர்கள் மூலம் என்னால் அடையாளம் காணக்கூடியதாக இருக்கின்றது. அண்மை காலத்திலே அவர் மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியோடு நெருங்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. அதன் மூலம் அவர் வந்தாலும் கூட தமிழர்களுக்கு ஏதாவது ஆக்கப்பூர்வமானதை செய்ய வேண்டும் என்ற ஒரு மனநிலையோடு அவர் இருந்திருக்கிறார். உங்களுக்கு தெரியுமோ தெரியவில்லை, இப்போது ஓரிரு வருடங்களுக்கு முன்னர் கொழும்பிலே ஒரு நிகழ்ச்சியிலே தமிழ் நேஷன் ஹூட் பற்றி, தமிழ் தேசம் பற்றிய ஒரு கூட்டத்திலே சுமந்திரன் அவர்கள் உரையாற்றியிருந்தார்கள். அந்த நிகழ்வை ஏற்பாடு செய்தவரும் அந்த நிகழ்வினுடைய மொடரேட்டாக இருந்தவரும் இதே கலாநிதி சுரேன் ராகவன் அவர்கள். கொழும்பு பல்கலைக்கழகத்திலே அவர் ஒரு கொழும்பு என்னுடைய நினைவு சரியாக இருக்குமானால் கொழும்பு ஸ்கூல் கிரிட்டிக்கல் ஸ்டடிஸ் என்ற பெயரிலே ஒரு சின்ன அமைப்பை வைத்து அதனூடாக இந்த விடயங்களை வெளிக்கொண்டவர். தமிழ் தேசம் பற்றிய, தேசியம் பற்றிய எண்ணக்கருவை வெளிப்படுத்துவதிலே ஈடுபட்டிருந்தவர். ஆகவே எடுத்தெடுப்பிலே அவரை நாங்கள் கதிராமர் போலவோ அல்லது மைத்ரிபால சிறிசேனவுக்கு மிக நெருக்கமானவர் என்ற காரணத்தினாலே தமிழர் விரோத போக்குடையவராகவோ நாங்கள் பார்க்க வேண்டிய தேவையில்லை என்று நினைக்கிறேன். அவர் புதியவராக இருந்தாலும் அவருக்கு நெருக்கமான வட்டாரங்கள் அவர் உண்மையிலே ஒரு விடுதலை போராட்டத்தின் மீது பற்றுள்ளவர்களை மதிக்கின்ற ஒரு பண்பியல்பு கொண்டவராக இருந்திருக்கிறார். தனிப்பட்ட முறையிலே பல இடங்களிலே நாட்டிலே மக்கள் போராடிய காலத்திலே நாங்கள் அந்த மக்களுக்கு உரிய பங்களிப்பு செய்யாமல் வெளிநாட்டில் இருந்து விட்டோம். நாங்கள் அவர்களை பற்றிய விசாரணை செய்வதற்கு, சுய பரிசீலனை செய்வதற்கு கூட தகுதியற்றவர்கள் என்ற நிலையிலே அவர் கருத்து தெரிவித்திருப்பதாக நான் அறிகிறேன். ஆகவே அவர் பற்றி நாங்கள் அவசரப்பட்டு ஒரு முடிவுக்கு வராமல் அவருடைய நிலைப்பாட்டை பார்த்துக் கொள்ளலாம். ஆனாலும் அவருக்கும் இந்த பதவியில இப்போதைய நிலையிலே இருக்கின்ற ஜனாதிபதிக்கு இன்னும் 10 அல்லது ஒரு 11 மாத கால பதவிக்காலம் தான் இருக்கின்றது. அதுக்கு பின்னர் இதே ஜனாதிபதி வருவாரா அல்லது வேறு யாரும் வருவார்களா என்பது தெரியவில்லை. அத்தகைய நிலையிலே இவருடைய பதவிகளும் நீடிக்க வாய்ப்பில்லை. அவர் இந்த குறுகிய காலத்திலே என்ன செய்ய போகின்றார் என்பதை நாங்கள் பார்க்கலாம். அவருடைய முதல் பதவியேற்றோடு முதல் சமிக்கையே அவர் இன்று சம்பந்தன் அவர்களை சந்தித்திருக்கிறார். அது ஒரு நல்ல ஒரு புதிய செய்தியாக, ஒரு புதிய பாணி அணுகுமுறையாக எங்களுக்கு தோன்றுகின்றது. அந்த நிலைமையை வடிவாக பயன்படுத்துகின்ற ஒரு சூழல் ஏற்பட வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இல்ல, கடந்த கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரை கடந்த காலங்களிலேயும் நாங்கள் பார்த்துருக்கிறோம். இப்போ வடமாகாணத்தினுடைய ஆளுநர் என்று வருகின்ற வேளையில் ஒன்றும் சிவில் சமூகம் சார்ந்த சிங்களவர்கள் அல்லது இராணுவத்தில் பணியாற்ற இருக்கக்கூடியவர்கள் வருகின்ற வேளையில் நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகளாக இருக்கக்கூடியவர்கள் கடும் எதிர்ப்பை தெரிவித்திருந்தார். வடமாகாண சபை கூட மிகப்பெரிய எதிர்ப்பை தெரிவித்திருந்தது, எங்களை செயற்படவில்லை என்று சொல்லி. ஆனால் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சம்பந்தனை அவர் சந்தித்திருப்பது, அதே போல தமிழ் தலைமைகளிடமிருந்து இதுவரைக்கும் பெரிய அளவில் எந்த ஒரு எதிர்ப்பும் வெளிப்படுத்தப்படாமல் இருப்பது என்பது ஒரு ஆரோக்கியமான விஷயமா பார்க்குறீங்களா வடக்கை பொறுத்த வரைக்கும்? தமிழ் தலைமைகள் என்ன அவர் பற்றிய செய்தி தொடர்களில் இருந்திருக்கலாம் அவரை பற்றி அறிவதற்கான. ஆனால் என்னுடைய விசாரணைகளிலே ஒரு ஊடகம் என்ற முறையில் நான் பல தரப்புகளோடு தொடர்பு கொண்ட முறையிலே நான் நினைக்கிறேன் இது ஒரு நல்ல ஒரு புதிய ஆக்கப்பூர்வமான சமிச்சைக்கான ஒரு வாய்ப்பாக இது தென்படலாம். ஆனாலும் இங்கு வடக்கு மாகாண சபை இல்லை. ஆகவே புதிய ஆளுநரை இவற்றை கையாள வேண்டியிருக்கும். அவருக்கு அவர் யாழ்ப்பாணத்தை பொதுவிடமாக கொண்டவராக இருந்தாலும் கூட யாழ்ப்பாணத்தில் அரசியல் கலை நிலவரங்கள் நிர்வாகங்களுடைய நிலைமைகள் பற்றி எவ்வளவு தூரம் அறிவிருக்கும், அதை எவ்வளவு தூரம் அவர் பயன்படுத்தப் போகின்றார் என்பதை நாம் பொறுத்திருத்துதான் பார்க்க வேண்டும். இதே நேரத்தில் கிழக்கு தொடர்பாக இலங்கை தமிழரசு கட்சி கடுமையான அதிருப்தியை வெளிப்படுத்தி இருக்கிறது. அதற்கேற்ற போல தான் ஹிஸ்புல்லாவினுடைய நியமனம் தொடர்பில் ஹிஸ்புல்லாவினுடைய கடந்த கால செயற்பாடுகள் இப்போது விமர்சிக்கப்படுகிறது. இன்னொன்று, வடக்கு கிழக்கு இணைப்பு என்பது நடக்காது என்ற கருத்தை சொல்லிக் கொண்டிருந்தவர் தான் இப்ப அந்த இடத்தினுடைய குறிப்பாக கிழக்கினுடைய ஆளுநராக வந்திருக்கிறார். அப்ப இந்த நியமனம் தொடர்பில் எப்படி பார்க்குறீங்க? இது கிழக்கு முஸ்லிம்களுக்கு கொடுத்ததை போலவோ அல்லது அப்படி ஒரு ஆட்சியாளரை கொண்டு வந்தது என்பது எப்படி பார்க்குறீங்க இந்த அரசாங்கத்திடம்? முதலிலே அவர் எத்தகையவர் என்பதற்கு அப்பால் நேற்று வரை நாடாளுமன்றத்திலே பிரதிநிதித்துவப்படுத்தி கொண்டிருக்கின்ற தேர்தல் அரசியலில் சம்பந்தப்பட்டவரை அடுத்த நாள் ஆளுநராக அனுப்புவது என்பது ஒரு அறிவிலித்தனம், தப்பிலித்தனம், ஒரு ஜனாதிபதிக்குரிய அடிப்படை தகமையற்ற செயலாக நான் பார்க்கிறேன். அதை செய்திருக்க கூடாது. அவர் அது ஆளுநர் என்ற பதவிக்குரிய நிலையை அவர் கொச்சைப்படுத்தி அவரையும் ஒரு அரசியல்வாதியாக்கி இதிலே அரசியல் சித்து விளையாட்டு நடத்துவதற்கான ஒரு செயலாக நான் பார்க்கிறேன். இது இவருடைய புதிய நியமனம் இந்த ஜனாதிபதியினுடைய அரசியல் தெளிவின்மையை, அந்த ஆளுநர் பதவிக்குரிய ஆளுமை பற்றிய அறிவின்மை பற்றிய ஒரு நிலைமையாக நான் பார்க்கிறேன். என்ன தேவை அப்படி மைத்ரிபால சிறிசேனவுக்கு? என்ன தேவை மைத்ரிபால சிறிசேனவுக்கு? நான் நினைக்கிறேன்
தமிழர்களையும் சிங்களவர்களையும் பிரித்து வைக்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்துவதாக இருக்கலாம். பொதுவாக இத்தகைய பதவிகளுக்கு போகின்றவர் உங்களுக்கு தெரியும், அரசியல் தேர்தல் அரசியல் இருந்து விலகி ஒரு கௌரவமான நிலையை அடைந்தவர். ஹிஸ்புல்லா நாளைக்கு இந்த ஆளுநர் பதவியை தொடர்ந்துட்டு மீண்டும் தேர்தலிலும் அமைச்சராகவோ பிரதி அமைச்சராகவோ எதிர்கட்சி எம்பியாகவோ வர மாட்டார் என்பதற்கு கூற முடியாத ஒருவரை, நேரடியாக அரசியலில் ஈடுபடுகின்ற ஒருவரை இதிலே கொண்டு வந்தது. அதுவும் தமிழர்களினால் மிகவும் அது கிழக்கு தமிழர்களினால் மிகவும் வெறுக்கப்படுகின்ற ஒருவரை அந்த நிலைக்கு கொண்டு வந்தது நான் நினைக்கிறேன் ஒரு சமாதான இணக்க அரசியலுக்கு முரணான ஒரு செயலாகவே நான் பார்க்கிறேன். எனவே இந்த நியமனங்கள் தொடர்பில் கடுமையான அழுத்தங்கள் இருக்கக்கூடிய நிலையில் இந்த ஆண்டு என்பது ஒரு தேர்தல் ஆண்டாகத்தான் கூடுதலாக பார்க்கப்படுகிறது. மாகாண சபைகள் அல்லது உள்ளூராட்சி சபைகளுடைய தேர்தல்கள் வரலாம் என்று. அப்போ இந்த 2 நியமனங்களும் எந்த அளவு தூரம் இந்த தேர்தல்களில் தாக்கம் செலுத்தலாம் என்று நினைக்கிறீங்க? நிச்சயமாக ஜனாதிபதியாக இருப்பவர் தனக்கு வசதியான தேர்தல் வேலைகளை செய்யக்கூடியவர்களாக அல்லது தேர்தலிலே தனக்கு சாதகமான சூழலை ஏற்படுத்தக்கூடியவராக இந்த நியமனங்களை செய்வார். ஆனால் என்னை பொறுத்தவரை இன்றைய நிலையிலே ஒரு தேர்தலுக்கு முகம் கொடுக்கின்ற லாயக்குடைய ஒரு தலைமைத்துவத்திலே மைத்திரிபால இருப்பதாக நான் பார்க்கவில்லை. ஜனாதிபதி தேர்தலிலே அவர் போட்டியிடுவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறார். அது அவருக்கு கிடைக்குமோ தெரியவில்லை. அவருடைய கட்சி நாடாளுமன்ற தேர்தலிலே அல்லது நடக்கக்கூடிய மாகாண சபை தேர்தலிலே சில வேளையிலே ஜேவிபிக்கும் பின்னால் தள்ளப்படக்கூடிய நிலையிலே உள்ள ஒரு நிலையிலே 3வது 4வது நிலையிலே தான் இருக்கின்றது. ஆகவே இந்த ஆளுநர்கள் நியமனங்கள் மூலம் பெரிதாக இவரால் எதுவும் சாதித்துவிட முடியும், ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அவர் அதை எதிர்பார்க்கலாம், அதற்கான முயற்சிகள் ஈடுபடலாம். ஆனால் அதற்கான மாற்றங்கள் வரக்கூடிய நிலைமை இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. எனவே இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே தொடர்ச்சியாக இந்த இலங்கை தமிழரசு கட்சி உள்ளிட்ட கட்சிகள் தங்களுடைய எதிர்ப்பினை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த எதிர்ப்புகள் மைத்திரிபால சிறிசேனவருடைய நடவடிக்கைகள் ஏதாவது மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய சாத்தியங்கள் அங்கே இருக்கா? நான் நினைக்கிறேன் 6 மாதத்துக்கு முன்னர் இருந்த மைத்திரிபால சிறிசேன வேறு, இப்போது இருக்கின்ற மைத்திரிபால சிறிசேன வேறு. அவருக்கு இந்த விடயங்கள் அவருடைய காதில் விழக்கூடியவராக அவர் ஒரு அரசியல் தெளிவு நிலையில் இருந்திருப்பார் என்றால் இப்படியான மோசமான நிலைமை வந்திருக்காது. நான் நினைக்கிறேன் இது அவருடைய அரசியல் குழப்பத்தின் உச்சத்திலே இது தமிழருடைய இந்த ஆட்சேபனைகள் செவிமடுக்கக்கூடிய அதன் ஆழத்தை புரிந்து கொள்ளக்கூடிய நிலையில் அரசியல் தெளிவில் அவர் இருப்பார் என்று நான் நினைக்கவில்லை. நிறைவா ஒரே ஒரு கேள்விதான் ஐயா, இந்த எதிர்க்கட்சி தலைவர் தொடர்பாக கடந்த காலங்களில் 2 எதிர்க்கட்சி தலைவர் என்ற குழப்பங்கள் எல்லாம் இருந்தது. இப்போது மஹிந்த ராஜபக்ஷ அந்த எதிர்க்கட்சி தலைவர் என்கின்ற ஆசனத்தை கைப்பற்றியிருக்கிறார். ஆனால் 2 பிரதமர் என்று வந்த நேரத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு மிகவும் உக்கிரமாக அந்த விடயத்தில் தங்களை நுழைத்து கொண்டு அதற்காக ஜனநாயக ரீதியாக போராடி இருந்தார்கள் நிறைய இடங்கள். ஆனால் இந்த எதிர்க்கட்சி தலைவர் என்ற விஷயத்தில் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய நடவடிக்கை உங்களுக்கு திருப்திகரமாக இருந்ததா? கொஞ்சம் விட்டு கொடுப்போடு அவர்கள் நடந்து கொண்டதை போல இருக்கிறதா இது? இல்லை, இதுல ஒரு விடயம் புரிந்து கொள்ள வேண்டும் என்னவென்றால், நீங்கள் முன்னர் குறிப்பிட்ட விடயத்திலே நீதிமன்றத்திலே போராடக்கூடிய வாய்ப்புகள் அதற்கான நியாயாதிக்கம் நீதிமன்றத்துக்கு இருந்தது. இந்த விடயத்திலே அவர்கள் சொல்லுகின்ற 2 அடிப்படை கருத்துக்களையும் தீர்மானிக்க வேண்டிய ஒரே ஒரு நபர், அது தனித்து அவருக்கு மாத்திரம்தான் உரியது, சபாநாயகருக்குரியது. அதை மீறி அவர்கள் எதுவும் செய்ய முடியாது. வேணுமென்றால் ஆட்சேபனையை சொல்லிக் கொண்டிருக்கலாமே தவிர அதை மீறி அவர்கள் நீதிமன்றத்துக்கு போவதற்கோ மற்ற வாய்ப்பான நிலைமையிலோ இதில் இல்லை என்று கூறப்படுகின்றது. இந்த 2 காரணத்தில் சபாநாயகர் எடுத்த தீர்மானம் அவருடைய தனிப்பட்ட ஒரு முடிவாக இருக்கும். அதை நாங்கள் பிழை தவறு சொல்ல முடியாது. 2 விடயங்களுமே சிக்கலுக்குரியவைதான். ஜனாதிபதி அரசின் ஒரு அங்கமாக கருதுவதா, அப்படி கருதினால் அவருடைய கட்சியை சேர்ந்த ஒருவருக்கு எதிர்க்கட்சி தலைவர் பதவியை கொடுக்கலாமா என்ற தீர்மானிப்பும், அதே போல மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் மொட்டு கட்சிக்கு போய்விட்டார் என்பதால் பதவி இழந்து விட்டாரா எம்பி பதவி என்றதை தீர்மானிப்பதும் தனக்குரியதா சபாநாயகருக்குரியதா என்பது பற்றிய விடயங்களும். அப்படி தீர்மானித்தாலும் கூட மஹிந்த ராஜபக்ஷ போனால் இன்னொருவர் அவர் கட்சியில் வருவார் தவிர அது சம்பந்தனுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்குமா என்பது சம்பந்தப்பட்ட விடயங்கள். ஆகவே அவை தனிப்பட்ட நபர்களுக்கும் அதை ஆராய்ந்தவர்களுக்கும் உடைய முடிவு பற்றியது. சபாநாயகர் கதிரையில் இருக்கின்ற கருத்து அப்படியாக இருந்தால் அதை நாங்கள் ஏற்றுத்தான் ஆக வேண்டும்.
இப்ப எதிர்க்கட்சி தலைமை என்கின்ற அந்த பொறுப்பும் இல்லாமல் போயிட்டுது தமிழர் தரப்பை பொறுத்த வரைக்கும். கடந்த காலங்களில் அதை வைத்துக்கொண்டு நாங்கள் தமிழ் மக்களுக்கான ஏதாவது ஒரு தீர்வை பெற்றுத் தருவோம் என்று சொல்லி அந்த தலைமைகள் சொல்லியிருந்தன. இப்ப ஸ்ரீலங்கா சுதந்திர தினத்துக்கு முன்னர் ஏதாவது ஒரு விடயம் ஒன்று பேசப்படும் அல்லது ஒரு சமிஞ்சி ஒன்று காட்டப்படும் என்று சொல்கிறார்கள். அப்ப எதிர்க்கட்சியாக இருந்தே பெரிய அளவில் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாத நிலையில் இந்த சூழ்நிலையில் இவர்கள் சொல்வதைப் போல ஸ்ரீலங்காவுடைய சுதந்திர தினத்துக்கு முன்னால் ஏதாவது சமிஞ்சைகள் தமிழர் தரப்புக்கு சாதகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா? இல்லை, நான் நினைக்கிறேன் செய்தியாளர்கள் இந்த விடயங்களிலே தொடர்ந்து குழம்பிக் கொண்டிருக்கிறார்கள். இதை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. தமிழர் தரப்பிலே கூட்டமைப்பு சொல்ல வந்தது என்னவென்றால், நாங்கள் ஒரு தீர்வு முயற்சிக்கான நாடாளுமன்ற அரசமைப்பு வழிகாட்டல் குழு ஒன்றை உருவாக்கி அதன் மூலமாக உபகுழுக்களை உருவாக்கி மரதன் அமர்வுகளை ஏற்படுத்தி ஒரு தெரிவு ஒரு நகல் யாப்பு அரசமைப்புக்கான நகல் யாப்புக்குரிய ஒரு வடிவத்தை நிபுணர் குழுவால் தயாரித்திருக்கிறோம். அதை நகல் யாப்பா, இதுதான் தீர்வுக்கான நகல் திட்டம், இதை பற்றி தான் பேசப் போகின்றோம். இதன் அடிப்படையில் தான் தீர்வு. இதை நாங்கள் இதனுடைய சரிபுடைகளை ஆராய்ந்து நாடாளுமன்றத்திலே நிறைவேற்றி மக்கள் முன் நிறைவேற்ற வேண்டிய ஒரு ஆவணமாக வெளிக்கொண்டருவோம் என்று சொல்லியிருந்தார்கள். அந்த ஆவணம் நவம்பர் 7ஆம் தேதி அரசமைப்பு கவுன்சில் பேரவையாக கூட இருந்த நாடாளுமன்றத்திலே எடுக்கப்படுவதாக இருந்த நிலையிலே அக்டோபர் 24ஆம் தேதி தன்னுடைய அரசியல் சூழ்ச்சி மூலம் அந்த அரசை கவிழ்த்து அந்த நிலைமையை பாழாக்கினார் ஜனாதிபதி. இப்போது பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு முன்னர் நாங்கள் ஆராயப்பட போகின்ற தீர்வினுடைய நகல் இதுதான், வடிவம் இதுதான், இதை ஏற்றுக்கொள்வதா இல்லையா என்பதை பற்றித்தான் பேசப் போகின்றோம் என்ற அந்த வடிவத்தை கொண்டு வருவோம் என்பதைத்தான் சுமந்திரனும் மற்றவர்களும் சொல்லியிருந்தார்கள். திட்டவட்டமாக சொல்லியிருந்தார்கள். அதற்கு வேறு அர்த்தங்கள், தீர்வு வந்துவிடும், இதுதான் தீர்வு அப்படி என்றல்ல. தீர்வுக்குரிய யோசனை திட்டம் இதுதான். இந்த அடிப்படையில் முடிவு நாங்கள் தொடர்றதா இல்லையா பேசலாங்க. அதை பற்றி நாளைக்கு புதன்கிழமை நாளை வழிகாட்டல் குழு கூடுகின்றது. வெள்ளிக்கிழமை அந்த கூட்டத்திலே சரியாக எல்லாம் அங்கீகரிக்கப்பட்டால் வெள்ளிக்கிழமை அரசமைப்பு பேரவையாக நாடாளுமன்றம் கூடி இந்த நகல் வடிவத்தை பார்த்து இதை நகலாக ஏற்றுக்கொண்டு இதன் அடிப்படையில் இதுதான் நகல், அரசமைப்பு நகல், இந்த நகலில் இருந்து நாங்கள் இதை நிறைவேற்றுவதா இல்லையா என்பதை பற்றி பேசுவோம் என்பதைத்தான் வெளிப்படுத்த இருந்தார்கள். பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு முன்னர் எல்லாம் திட்டமிட்டபடி நடக்கும் என்றால் வெள்ளியன்றே நடக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது. சரி, நன்றி ஐயா. இந்த வேளையில் உங்களுடைய கருத்துக்களோடும் எண்ணங்களோடும் இது சார்ந்த விடயங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டதுக்காக நன்றி. அது வித்யாதரன் எங்களோடு இணைந்து கொண்டு இப்போ அங்கே இருக்கக்கூடிய நிலவரங்கள் தொடர்பான தன்னுடைய கருத்துக்களை கொண்டு வந்திருந்தார். பேசுவதற்கு நிறைய விடயங்கள் இருக்கிறது. அடுத்த விடயத்துக்கு நான் வந்து விடுகிறேன். குறிப்பாக இந்த மலையக மக்களினுடைய 1000 ரூபாய் பிரச்சனை தொடர்பிலே கடுமையான போராட்டங்கள் எல்லாம் தாயகத்திலே, அதுவும் கொழும்பிலே கடந்த வருடம் இடம்பெற்றிருந்தது. ஜனவரி மாதம் 23ஆம் தேதி மீளவும் ஒரு பேரெழுச்சியான போராட்டம் ஒன்று ஏற்பாடு செய்வதாக இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் வாயிலாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக இந்த தொழிற்சங்கங்கள் தான் இதற்கான இவர்களுக்கான சம்பளத்தை அதிகரிப்பதிலே கொஞ்சம் பின்னணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற குற்றச்சாட்டுகள் அரசியல்வாதிகளால் முன்வைக்கப்படுகிறது. ஆனால் இதைத் தொடர்ந்து இவர்கள் இந்த 1000 ரூபாவினுக்கான பணத்தினை கொடுக்க வேண்டும் அல்லது இவர்கள் ஏன் இதற்காக போராடுகிறார்கள் என்பதை உணர்ந்து அவர்களுக்கான உதவிகளை செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. ஆனால் கடந்த காலங்களில் சில அரசியல்வாதிகளோடு நாங்கள் செவி காணுகின்ற வேளையில் அவர்கள் சொன்னபடியே மலையகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அவ்வளவு பிரச்சனை இல்லை, இது ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு தான் என்று. ஆனால் அவர்களும் மலையகத்திலே தான் இருக்கிறார்கள் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. மலையக மக்களுக்கான இந்த போராட்டத்தில் குரல் கொடுக்க வேண்டிய முக்கியமான அரசியல் தலைமைகள் பல தங்களுடைய குரல்களை நசுக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது வெளியிலே கொடுப்பதற்கு அவர்கள் முடியாமல் இருக்கிறார்கள். அதற்கு பிறகுதான் காலிமுகத்திடலில் மிக பாரிய அளவான இளைஞர்களுடைய போராட்டம் அங்கே இடம்பெற்றிருந்தது. அந்த போராட்டமும் அந்த போராட்டம் கைவிடப்பட்ட என்றால் அந்த போராட்டமும் பலன் அளிக்காத நிலையிலே தான் கொழும்பு புறக்கோட்டை புகையிரத நிலையத்துக்கு முன்பாக இளைஞர்கள் உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். சாகும் வரையிலான உணவு தவிர்ப்பு போராட்டமாக அந்த போராட்டம் ஆரம்பமாக இருந்தது. ஆனால் அந்த போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதுவும் முழுமையான ஒரு பலனை தராத நிலையிலே தான் இப்பொழுதும் இவர்கள் தொடர்ச்சியாக இந்த போராட்டங்களை முன்னெடுப்பதற்கு காத்திருக்கிறார்கள். எனவே இந்த நிலையிலே அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள் சில கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். அவர்கள் ஒரு சிலர் சொல்லி இருக்கக்கூடிய கருத்துக்களை கொஞ்சம் சுருக்கமாக நாங்கள் பார்ப்பது பொருத்தமாக இருக்கும் என்று சொல்லி நினைக்கிறேன் இந்த வேளையிலே. சரி, அந்த இளைஞர்கள் தங்களுடைய குடும்பத்தினருக்காக, அதாவது மலையகத்திலே மிகவும் கஷ்டப்பட்டு வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த குடும்பத்தினருக்காக தாங்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதாகவும் உரியவர்கள் அதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து தான் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். இப்போது அவர்களுடைய கோரிக்கைகள் என்ன என்பதை நாங்கள் கேட்கலாம். நாங்கள் இன்று ஒரு போராட்டத்தை
அடிப்படை சம்பளம் 1000 பெற்றுக் கொடுக்கும் கோரிக்கையினூடாக சாகும் வரை உண்ணாவிரதம் ஒரு போராட்டத்தை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். கடந்த காலத்தில் நாங்கள் அடிப்படை சம்பளம் 1000 பெற்றுக்கொடு என்ற கோரிக்கையினூடாக இளைஞர்கள் ஒன்றிணைந்து ஒரு போராட்டத்தை ஏற்பாடு செய்து கொண்டிருந்தோம். அந்த போராட்டத்தின் தொடர்ச்சி இன்று நாங்கள் ஒரு போராட்டத்தினூடாக இந்த கூட்டு ஒப்பந்தத்தில் செய்யப்படும் அநீதிக்கு எதிராக, அதாவது 1000 ரூபாய் அடிப்படை சம்பளத்தை கேட்டு நாங்கள் இந்த போராட்டத்தில் இணைந்து இருக்கின்றோம். ஆனால் எமது தொழிற்சங்கம் 600 ரூபாய் அடிப்படை சம்பளத்தினூடாக, அதாவது 940 ரூபாய்க்கு எங்களுடைய அம்மா அப்பாக்களின் சம்பளத்தை நிர்ணயித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு எதிராக நாங்கள் உண்ணாவிரதத்தை, அதாவது எங்களுடைய உயிரை தியாகம் செய்து இந்த போராட்டத்தில் கலந்திருக்கின்றோம். இந்த தியாகமான போராட்டத்தில் இளைஞர்கள் ஆகிய நீங்களும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு எமது உறவுகளுக்கு அடிப்படை சம்பளத்தை 1000 பெற்றுக் கொடுக்க வர வேண்டும். அல்லது நீங்கள் அதே இடத்திலிருந்து, அதாவது உங்களுடைய பிரதேசத்திலிருந்து உங்களுடைய போராட்டங்களை வலுப்படுத்தி நாளை நடைபெறும் ஜனாதிபதிக்கு இடையிலான, அதாவது ஜனாதிபதிக்கும் ஆறுமுகம் தொண்டமானுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தையில் ஒரு இணக்கப்பாட்டை, அதாவது அரசாங்கமும் இந்த அடிப்படை சம்பளம் 1000 பெற்றுக் கொடுக்க தாங்களுடைய அனுசரணையை வழங்க வேண்டும். அதாவது அந்த கூட்டு ஒப்பந்தத்தை இணக்கப்பாட்டுக்கு வர வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் அழுத்தங்களை கொடுக்கின்றோம். உங்களை மீண்டும் இந்த போராட்டத்துக்கு இணைந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வணக்கம் தாய் தந்தை உறவுகளே. மீண்டும் ஒரு தன்னெழுச்சியான போராட்டத்தை இளைஞர்கள் முன்னெடுத்திருக்கின்றார்கள். அதாவது இந்த கோட்டை புகையிரத நிலையத்துக்கு முன்பாக தனது உயிரையும் பணைய வைத்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். இந்த உண்ணாவிரத போராட்டத்தின் நோக்கம் என்னவென்றால், என் தாய் தந்தை உறவுகளுக்கு அடிப்படை சம்பளம் 1000 ரூபாய் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே கடந்த காலங்களிலே தலவாக்கலை நகரத்திலே கௌரவத்துக்குரிய ரணில் விக்ரமசிங்க ஐயா அவர்களும் கௌரவத்துக்குரிய திகாம்பரம் ஐயா அவர்களும் ஓட்டு வாங்குவதற்காக 1000 ரூபாய் அடிப்படை சம்பளத்தை பெற்றுத்தருவோம் என்று கூறிவிட்டு சென்றார்கள். ஆனால் எங்களுடைய ஓட்டுக்களை மாத்திரம் பெற்று சென்றார்கள். ஆனால் எங்களுக்கு அடிப்படை சம்பளம் 1000 ரூபாய் பெற்றுத் தருவதாக இல்லை. இப்பொழுது அவர்கள் ஆட்சியில் இருக்கின்றார்கள். தயவு கூர்ந்து கூறுகின்றோம், நீங்கள் பேசி எங்களுக்கு 1000 ரூபாய் அடிப்படை சம்பளத்தை தாய் தந்தை உறவுகளுக்கு பெற்றுத்தாருங்கள். அதனை விடுத்து கௌரவத்துக்குரிய தொண்டமான் அவர்களும் என் மக்களை ரோட்டிற்கு இறக்கி ஆர்ப்பாட்டம் செய்யும்படி கூறி சுமார் 5-10 நாட்களாக என் தாய் தந்தை உறவுகளின் பொருளாதாரத்திலே பாரிய விளையாட்டு ஒன்றை செய்திருக்கின்றார். அந்த விளையாட்டின் விளைவாக என் தாய் தந்தை உறவுகளின் பிள்ளைகள் இன்று தங்களுடைய பாடசாலை கோப்பி புத்தகங்களை வாங்குவதற்கு கூட அல்லாடி கொண்டிருப்பதை நீங்கள் காண. அது அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த 2 இளைஞர்கள், உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த இளைஞர்கள் தங்களுடைய மனக்குமரலை வெளிப்படுத்தியிருந்தார்கள். இது கடந்த வருடம் இடம்பெற்றிருக்கக்கூடிய அல்லது இந்த வருடத்துடைய ஆரம்ப பகுதிகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய விடயங்களை உங்களுக்காக நாங்கள் கொண்டு வந்திருந்தோம். ஆனால் இந்த ஜனவரி 23ஆம் தேதி மிக பாரிய அளவில் தன்னெழுச்சியான இன்னொரு போராட்டம் ஒன்றுக்கு அவர்கள் ஏற்பாடு செய்கிறார்கள். குறிப்பாக தங்களுக்கான அந்த அடிப்படை சம்பளம் என்பது கிடைக்கின்ற வரைக்கும் தொடர்ந்து போராடுவோம் என்கின்ற கருத்தோடு அவர்கள் இருக்கிறார்கள். எனவே இது சார்ந்த உங்களுடைய கருத்துக்களோடு அடுத்த பகுதியில் நீங்கள் உங்களுடைய எண்ணங்களோடு நீங்கள் நேரடியாக இணைந்து கொள்ளலாம். அதே நேரத்தில் நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தினுடைய பிரதிநிதிகள் கையெழுத்து வேட்டையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களோடும் பேசிக்கொள்ள நாங்கள் காத்திருக்கின்றோம். இடைவெளியை தொடர்ந்து சந்திப்போம் செய்திகளுக்கு பால் நிகழ்ச்சியில். இடைவெளியை தொடர்ந்து மீளவும் செய்திகளுக்கு பால் நிகழ்ச்சியினூடாக சந்திக்கின்றோம். 2 முக்கியமான விடயங்கள்: வடக்கு கிழக்கினுடைய ஆளுநர்களினுடைய நியமனங்கள், அதே போல மலையக மக்களினுடைய அடிப்படை சம்பளம் 1000 ரூபாவாக அதிகரிக்கப்பட வேண்டும் என்கிற பிரச்சனை சார்ந்த 2 முக்கியமான விடயங்களை முதல் பாதியில் பேசியிருந்தோம். 2வது பாதியிலே அதிதிகளோடு பேசிக்கொள்ளப் போகின்றோம். நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தினுடைய பிரதிநிதிகள் 2 பேர் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களோடு பேச போகிறோம். என்ன விடயம் என்றால், நாடு கடந்த தமிழ் அரசாங்கம் ஒரு கையெழுத்து போராட்டம் ஒன்று அல்லது கையெழுத்து வேட்டை ஒன்றை அண்மை காலமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது சார்ந்து சமூக வலைதளங்களில் பார்த்திருப்பீங்க, நிறைய இடங்களில் பார்த்திருப்பீர்கள். அதே போல வெளியில் போகிற இடங்கள் எல்லாம் அதனுடைய செயற்பாட்டாளர்கள் அதை வைத்துக்கொண்டு அந்த கையெழுத்து வேட்டை தொடர்பான கருத்துக்கள் எல்லாம் கொண்டு வந்ததை பார்த்திருப்பீங்க. இது எதுக்காக இடம்பெறுகிறது? அவர்கள் இந்த கையெழுத்து வேட்டையின் மூலமாக இதை அடைய நினைக்கிறார்கள், அல்லது இந்த கையெழுத்து வேட்டையின் மூலமாக அவர்கள் இதுவரைக்கும் பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய விடயங்கள் என்ன என்கின்ற கேள்விகளுக்கான விடைகளை அறிந்து கொள்ள வேண்டும். இன்னமும் என்ன தேவைப்படுகின்றது அவர்களுக்கு என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இது சார்ந்து பேசிக்கொள்வதற்காக நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தினுடைய அமைச்சர் திரு மணிவண்ணன் மற்றும் செயற்பாட்டாளர் ஆறுமுகம் ஆகியோர் இங்கே வந்திருக்கிறார்கள். 2 பேரையுமே நாங்கள் நிகழ்ச்சிக்காக வரவேற்றுக் கொள்ளலாம். வணக்கம் மணிவண்ணன், அதே போல வணக்கம் ஆறுமுகம். வணக்கம். முதல்ல மணிவண்ணன், இந்த கையெழுத்து போராட்டம் எதுக்காக இடம்பெறுகிறது?
இந்த கையெழுத்து போராட்டத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கின்ற இந்த பிரித்தானிய அரசாங்கம் இப்போ இந்த கோ ஸ்பான்சரிங் என்று சொல்லுவார்கள், அதாவது கூட்டு பொறுப்பு, அதை எடுத்திருக்கின்றது இந்த 30/1 34/1 என்று சொல்லி அந்த எங்களுக்கு ஒரு நியாயம், அதாவது எங்களுடைய இன அழிப்புக்கு மற்றும் போர்க்குற்றங்கள் மாண்டத்துக்கு எதிரான குற்றங்கள் நடந்திருக்கின்ற அந்த விதத்தில் அந்த நியாயம் எங்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்ற அந்த கருத்தியல் கீழே UNHRCயில் அந்த ரெசல்யூஷன் போடப்பட்டது. ஆனால் உங்களை எல்லோருக்கும் தெரியும் அங்கே நடந்த ஒரு இன அழிப்புக்கு இன அழிப்பு செய்தவர்களையே எந்த காலமும் கேட்க மாட்டார்கள், அதுக்கான தீர்வை கொண்டு தாங்குவோ அல்லது உள்ள வச்சு. ஆனால் இது பல முக்கோணங்கள், அரசியல் மற்றும் கலர் நிறுவனங்கள் காரணமாக, உலக கலர் நிறுவனங்கள் காரணமாக இது இலங்கையிட்ட முதலாவது கொடுக்கப்பட்டிருக்குது, அது ஸ்ரீலங்காவிட்ட கொடுக்கப்பட்டிருக்க இதுக்கான ஒரு நீதியை வழங்க வேண்டும் என்று. ஆனால் அந்த விஷயத்துக்கு அது காலவாரி கிட்டத்தட்ட இப்போ 3.5 வருஷம் ஆகின்றது. இந்த மார்ச் இதோட 2 தரம் எக்ஸ்டென்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. உங்களுக்கு OSL ரிப்போர்ட் முதல் வந்தது, அதில் போர்க்குற்றங்கள் மாண்டத்துக்கு எதிரான குற்றங்கள் நடத்தப்படுத்துகின்றன, தொடர்ந்து தமிழ் மக்கள் உள்ளாக்கி வருகின்றார்கள் என்ற அந்த விஷயங்களும் இன்டர்நேஷ்னலாக வந்திருக்கின்றது. அவர்கள் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லவில்லை, இன அழிப்பை சொல்லவில்லை. என்ன காரணம் என்று சொன்னால், இன அழிப்பை நீங்கள் சொன்னீர்கள் என்று சொன்னால் அதுக்கான தீர்வை எந்த நாடுனாலும் அதை பற்றி சொல்கிற நாடு முன்னின்று நடத்த வேணும். 144 நாடுகள் இன அழிப்பு கன்வென்ஷனுக்கு கீழே சைன் பண்ணி இருக்கிறபடியால், பிரிட்டனும் இருக்கின்றது, அமெரிக்காவும் இருக்கிற எல்லாரும் அதில் சைன் பண்ணி இருக்கிறபடியால் இந்த இன அழிப்புக்கு எதிரான செயல் திட்டங்களை இலங்கைக்கு எதிராக வருகிறது. இலங்கை கூட சிலோனாக இருக்கும்போது அதில் கையெழுத்து விட்டிருக்கின்றது. அப்போ இன்னும் பாரதூரமான குற்றம் அது. அப்போ அதை மூடி மறைச்சி கொண்டு செய்து கொண்டு வைக்கிறோம். நாங்கள் இன்றைக்கு பிரித்தானிய அரசாங்கத்தை என்ன கேட்கின்றோம்னு சொன்னால், இந்த கையெழுத்து போராட்டம் மூலமாக நீங்கள் இவர்கள் செய்த குற்றங்கள் எல்லாம் மாண்டத்துக்கு எதிரான குற்றங்கள், இன அழிப்பு மற்றும் போர்க்குற்றங்கள், அந்த விதத்தில் நீங்கள் இவர்களை இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டுக்கு கொண்டு போகணும். அதில் அவர் சொல்லினோம் என்னென்னு சொன்னால், இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டுக்கு நீங்கள் இவர் சைன் பண்ணல, அதாவது ஸ்ரீலங்கா சைன் பண்ணல, அதில் அவர்களை நேராக கொண்டு போக முடியாது. ஆனால் அவர்களை செக்யூரிட்டி ஜெனரல் அசம்பிளிக்கு, இப்போ ஹியூமன் ரைட் கவுன்சில் இப்போ மார்ச்சில் இவை ஒன்றுமே செய்யலை, இந்த அக்கௌண்டபிலிட்டி இஷ்யூவில் ஒன்றுமே செய்யலை, ஜஸ்டிஸ் இஷ்யூவில் ஒன்றுமே செய்யலை என்ற முறையில் எங்களால் இனி ஸ்ரீலங்காவை ஹேண்டில் பண்ண முடியாது என்று சொல்லி பொதுச்சபைக்கு ரெக்கமெண்ட் பண்ணிச்சு நம்ம சொன்னோம். ஏன்னா பொதுச்சபைன்ற ஒரு பார்ட் தான் ஹியூமன் ரைட் கவுன்சில். அப்போ பொதுச்சபைக்கு சொன்னோம்னா இங்கே 47 நாடுகள் தான் இதை டீல் பண்ணி கொண்டிருக்குது. ஆனால் அங்கே 199 நாடுகளுக்கும் அதை கருத்து சொல்கிறதுக்கான சுதந்திரம் இருக்கின்ற. அப்போ அந்த 199 நாடுகளும் இதை பார்த்துட்டு இது உண்மையில் இன அழிப்பு அல்லது இது பெரிய மோசமான குற்றங்கள், இதை செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு கொண்டு போகணும். செக்யூரிட்டி கவுன்சிலையும் உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சது 5 பெர்மனன்ட் மெம்பர்ஸ் ப்ளஸ் 34 அடுத்த நாடுகளும் இருக்குது. அப்போ இதெல்லாம் அங்கே கொண்டு போய் பார்க்க வேண்டியதுன்றது, கொண்டு போய் ஒரு நியாயதக்கம் என்றது வேணும். தமிழ் மக்களுக்கு 10 வருஷமாக இந்த தீர்வும் வரையலை என்ற முறையில் இந்த நியாயாதிக்கத்துக்கான செயல்பாடாகத்தான் இது அமைந்திருக்கின்றது. ஆனால் இதில் முக்கியமானது இந்த 2 விதமான சேஞ்ச் என்ற ஒன்றுக்குள்ளாலையும் செய்யலாம். ஆனால் சேஞ்ச் என்கின்ற செய்கிறது அதிகமாக அது எடுக்க கொள்ளப்படுமா படாதான்றது ஒரு கேள்விக்குறி. ஆனால் இந்த வெப்சைட், நாங்கள் இந்த கவர்மெண்ட்டுடைய வெப்சைட்டுக்குள்ளால் பார்லிமெண்ட் டெமோக்ரஸியில் ஒரு பார்ட் தான் இது ஒரு பகுதி. அப்போ அந்த பகுதியின் கீழமாக இந்த கையெழுத்து போராட்டம் மற்றது ப்ரொட்டஸ்ட் பண்ணுற எல்லாம் அரசத்தான் கேட்குறோம். அதில் ஒரு பகுதியாக இருக்குது. இந்த பெட்டிஷன் கம்பெனியில் உங்களை பார்த்தீங்கன்னா, இதே பெட்டிஷன் கம்பெனியில் தான் ட்ரம்ப் இங்கே வரக்கூடாதுன்னு சைன் பண்ணி மில்லியன் கணக்கில் வந்தது. அப்போ இந்த விதம் அரசாங்கத்துக்கு இப்போ 10,000 கையெழுத்து வந்த உடனே அரசாங்கம் ரிப்ளை பண்ணியிருக்குது. என்ன செய்திருக்கணும் அதில் என்ன சொல்லியிருக்கின்றார்கள்னா, தங்களுடைய அந்த அரசாங்கத்தின் ரிப்ளை அதில் அந்த வெப்சைட்லேயே இருக்குது. நீங்கள் போய் பார்த்தீங்க என்றால், we support international criminal justice and accountability. It is the fundamental element of our foreign policy என்று சொல்லியிருக்கிறோம். இது ஒரு சாதாரணமான ஒரு ரிப்ளை தானே? இல்லை, இது சாதாரண ரிப்ளை தான். ஆனால் அதில் என்ன சொல்லி, இது அவருடைய ஃபாரின் பாலிசி, இந்த ஃபாரின் பாலிசி அண்ட் ஒரு ஃபாரின் பாலிசி ஒன்று இருக்குன்னு சொன்னால், இன்டர்நேஷ்னல் கிரைம் நடந்திருந்தால் அங்கே நடந்த இன்டர்நேஷ்னல் கிரைம்ன்றதை OSL ரிப்போர்ட் சொல்லி இருக்குது. அந்த முறையில் இன்டர்நேஷ்னல் ட்ரைபுனல் அல்ல இன்டர்நேஷ்னல் வேயில் தான் இதை டீல் பண்ணணுமே தவிர, ஹைப்ரிட்டுக்குள்ளே கொண்டு போயிட்டு நாங்கள் எங்களுக்கு ஏற்றபடி அரசியல் விளையாட முடியாது. அந்த விதத்தை தான் நாங்கள் சொல்கிறோம். இப்போ என்னென்னா, இதை பற்றி பார்லிமெண்ட்டில் டிபேட்டை கொண்டு வாங்க.
நான் கிட்டத்தட்ட 10,000 கையெழுத்துக்கு வந்து இந்த இந்த 11 வந்து டிபேட் கொண்டு வருவாங்க. டிபேட் வந்து 100,000 வேணும். 100,000 இப்போ தான் நாங்கள் 13,000 கிட்ட. ஆனால் வந்து இந்த வெப்சைட்டில் என்ன அட்வான்டேஜ்னு சொன்னால் ஒரே நேரத்தில் 1 மில்லியன் பீப்புள் கையெழுத்து போடலாம். அப்போ இது 20 நாள் இருந்தாலும் கூட ஒரு தெரியும் யோசிக்க. சரி, இப்போ பிரித்தானியாவை நீங்கள் நோக்கித்தான் இந்த கையெழுத்து பற்றி செய்கிறீங்க. அது பார்லிமெண்ட்டில் ஒரு டிபேட் ஒன்று கொண்டு வரணுன்றதுக்காக தான் இதை செய்கிறதா சொல்லுங்க. அது கொண்டாலும் என்ன அதுக்கு பிறகு சாதகத்தன்மை இல்லை. நிச்சயமாக இந்த டிபேட் கொண்டு போது பல விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணப்படும். இப்போ என்னென்று சொன்னால் ஒரு பாராளுமன்றத்தில் ஒரு டிபேட்டை கொண்டு வரும்போது கணக்கு எம்பிகளை நாங்கள் எங்களை இண்டிவிஜுவலாக போய் நாங்கள் மீட் பண்ணி இந்த விஷயங்களை அவர்களுக்கு சொல்கிறோம். அதோடு சேர்த்து அவர்களுக்கான டாக்குமெண்ட் எல்லாத்தையும் நான் கொடுக்குறோம். கிட்டத்தட்ட செய்யலையா நீங்கள்? இல்லை, இப்போ செய்யலையா? இல்லை, செய்திருக்கிறோம், செய்து கொண்டிருக்கிறோம். வித்தியாசம் என்ன சொல்கிறீங்க? இல்லை, இப்போ நீங்கள் வந்து எல்லா எம்பிஸுக்கும் கொண்டே கொடுக்குறீங்க, எல்லா எம்பிஸோடையும் பார்க்குறீங்க, எல்லா எம்பிஸோடையும் கதைக்கிறீங்க. அவர்கள்ட்ட இருந்து உங்களுக்கு இது வரைக்கும் எந்த ஒரு நல்ல இல்லை அவர்கள் நல்ல அவர்கள் வந்து என்ன சொல்கின்றார் என்று சொன்னால் இந்த அரசாங்கத்துக்கு வந்து தங்களோட கருத்துக்களை தெரிவிக்கிற ஃபோரம் வந்து பார்லிமெண்ட். இண்டிவிஜுவலாக நான் எந்த கருத்தையும் சொல்லி போட்டு போகலாம். பின் டோருக்குள்ளே பேக் டோருக்குள்ளே நாங்கள் ஜெனோசைடண்டே காய்ச்சிட்டு போகலாம். ஆனால் அதை வந்து பாராளுமன்றத்துக்கு முன்னுக்கு கொண்டு போய் அந்த சேம்பரில் வச்சு சொல்லும்போது அதுக்கான எதிர்வினைகள் எல்லாம் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே தமிழ் மக்கள் மட்டுமில்லை, சிங்கள மக்களும் இருக்கணும். அப்போ அதுக்கான எதிர்வினைகள் இருக்குது. அப்போ அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து பார்லிமெண்ட்டுக்குள்ளே என்னத்துக்கு இன்றைக்கு இப்போ இலங்கையில் வந்து பாராளுமன்றம் கூடணும் என்று என்னத்துக்கு சொல்லினோம்னு சொன்னால் சில விஷயங்களை பாராளுமன்றத்தில் தான் நாங்கள் முடிவெடுக்கக்கூடியது. அல்லது ஒரு விஷயத்தை கொண்டு வந்து போடும்போது அதுக்கான அமைச்சர் வந்து அதுக்கான ஆன்சரை கொடுக்கணும். அப்போ அந்த ப்ரெஷர் பார்லிமெண்ட்டில் ஒன்று கொண்டு வர்றது வந்து அது வெரி இம்பார்ட்டன்ட். அந்த டிபேட்டை வந்து டிபேட் ஒன்று நடந்து அதில் குறிப்பாக பிரித்தானியா அதில் ஒரு தீர்மானமிக்க முடிவு எடுக்குமா இருந்தால் அது நீங்கள் சொல்கிற இந்த யூஎன் விஷயங்களில் வந்து கொஞ்சம் செல்வாக்கு செலுத்த நிச்சயமாக இருக்கும். அதோட வந்து மக்கள் பலம் இருந்துன்னு சொன்னால் இப்போ நாங்கள் என்னென்னு சொன்னால் நாங்கள் இப்போ ப்ரைவேட்டாக வந்து ஒரு எம்பி போய் ப்ரைவேட் மோஷன் ஒன்றை கொண்டு வரலாம், அதுவும் டிபேட்டாக வரலாம். அப்படித்தான் முந்தின காலங்களில் நடந்திருக்கு. ஈவன் இந்த ரெசல்யூஷன் வர்றதுக்கு முந்தின காலங்களில் ப்ரைவேட் மெம்பர்ஸ் பில்லாக தான் கொண்டு வந்திருக்கணும். அப்படி கொண்டு வந்து டிபேட்டில் நடந்திருக்குது. அதுகளையும் நாங்கள் ட்ரை பண்ணலாம். ஆனால் அதே நேரம் வந்து இந்த 100,000 எடுத்தால் வந்து என்னென்னு சொன்னால் அந்த அதின் பேக்கிங் ட்ரை பண்ணலாம், அதை முயற்சி செய்கிறீங்க, அது செய்து கொண்டிருக்கிறோம். அது வேறு. ஆனால் வந்து இதுதான் அது சரி வரும். அதை நாங்கள் பேஸ் பண்ணல. ஆனால் எங்களுக்கு என்னென்னு சொன்னால் இந்த 100,000 நாங்கள் தாண்டி அது சரி வருமாட்டா என்ன எதுக்கு? இல்லை அது இல்லை. நான் சொல்கிறேன் என்னென்னு சொன்னால் அது சரி வரக்கூடிய இண்டிவிஜுவலாக செய்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து ஆல்ரெடி நடந்திருக்கு. இது வந்து 100,000 எனக்கு கொண்டு வரும்போது அதுக்கான இது வந்து இது மக்களுடைய கோரிக்கையாக இருக்குது. இப்போ ஒரு 100,000 நாங்கள் கொண்டு போய் தமிழ் மக்கள் எல்லாருமாக சேர்ந்தோ எல்லா மக்களும் சேர்ந்தாக ஒரு கோரிக்கையாக இருக்கும். அதே நேரம் வந்து இண்டிவிஜுவலாக வந்து ஒவ்வொருவர் வந்து இந்த விஷயத்தில் நான் ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ண ஒரு 10 எம்பியை கூப்பிட்டு கதைக்கிறது, அந்த விஷயத்தை ஸ்ட்ராங்காக கதைக்கிறதுன்றது ஒரு விஷயம். அது நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கிறோம். ஆனால் இந்த விஷயம் வந்து ஃபஸ்ட் டைம் பார்லிமெண்ட்டுக்குள்ளே நாங்கள் 100,000 எடுத்து போகும்போது இது ஒரு பெர்மனன்ட் ரெக்கார்ட். என்னோட நீங்கள் யோசிக்கணும், இது ஒரு பெர்மனன்ட் ரெக்கார்ட். அது வந்து நெடுகலும் வந்து இவ்வளவு நல்ல விஷயம் இருக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கும். இதை நீங்கள் தொடர்ந்து முன்னெடுக்கிறதா சொல்லியிருக்கீங்க. இதுவரைக்கும் எத்தனை கையெழுத்துக்கள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு? 13,000க்கு மேற்பட்ட கையெழுத்துக்கள் பதியப்பட்டிருக்கிறது. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது நீங்கள் கேட்டீர்கள் பார்லிமெண்ட்டுக்குள்ளே இந்த விவாதம் வந்தால் என்னன்னு சொல்லி, இந்த 2019 மார்ச்சில் மனித உரிமை சபை கூடும் பொழுது பிரித்தானிய அரசாங்கம் அங்கே ஒரு தீர்மானம் கொண்டு வரணும், இலங்கை அரசாங்கத்தை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு கொண்டு வரணும், இல்லாவிடில் ஒரு விசேஷமான தீர்ப்பாயத்தை நிறுவி அதனூடாக விசாரிக்க வேண்டும். இது அங்கே முக்கியமான விடயம். இந்த விடயத்தை கொண்டு வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். நாங்கள் ஆரம்பிச்சிங்க இந்த கையெழுத்து வேட்டை. அப்போ இதுக்காக இது வந்து ஜூலை மாதம் எண்டில், போன வருஷம் ஜூலை மாதம், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 6 மாதம் கடந்துட்டு இந்த 6 மாதத்தில் ஒரு 10,000 13,000 தான் யூகேல இருக்கக்கூடிய தமிழ் மக்களால் கையெழுத்து உங்களால் திரட்ட முடியுதுன்றா எங்கே என்ன இடத்துல? மன்னிக்கணும், இது தனியாக ஒரு சிலருடைய வேலை திட்டம் அல்ல, இது மக்களுடைய வேலை திட்டம். நாங்கள் ஆலயங்களில் சென்று அதை பற்றிய பிரச்சாரம் செய்து அங்கேயும் பெற்றுக்கொண்டோம். வேறு வேறு இடங்களிலும் பள்ளிக்கூடங்களிலும் அதை அறிவித்திருக்கிறோம். இது ஒவ்வொரு தமிழரும் நினைக்க வேண்டும், எமது கடமை என்று. எப்படி நாட்டில் அந்த போராளிகள் தங்களை வாழ்க்கை அர்ப்பணித்தார்களோ நாங்கள் அதற்காக அந்த மக்களுக்காகவும் அந்த போராளிகளுக்காகவும் 2 நிமிடம் 2 நிமிடம் 3 கேள்வி தான். பேர் பதிவு செய்கிறது, இமெயில் பதிவு செய்கிறது,
போஸ்ட் கோட் பதிவு செய்கிறது, இந்த இமெயில் சரின்றதை அதில் கிளிக் பண்ண இவ்வளோ தான். 2 நிமிஷம் இல்லை அதுக்கு. திரும்ப அந்த செய்தி பாராளுமன்ற இணையதளத்துக்கு போயிட்டு பாராளுமன்ற இணையதளத்திலிருந்து திரும்ப இவர்களுடைய இமெயிலுக்கு ஒரு செய்தி வரும். அந்த செய்தியை கிளிக் பண்ணும்போது தான் அது அங்கே 2 நிமிஷம் தான். இது நான் கேட்கிறேன் 13,000 தான் வந்திருக்கு. இப்போ கிட்டத்தட்ட 6-7 மாசம் ஆச்சு. நீங்க இன்னும் 20 நாட்களுக்குள்ள வந்து 100,000 கொண்டு வரலாம் என்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்குண்டா? 13,000 தான் வந்திருக்குண்டா, எங்கே அந்த பிழை வந்திருக்கு? ஊடகங்களுக்கும் இந்த பொறுப்பு இருக்கு. ஊடகங்கள் இப்போ நாங்கள் இது 2ஆம் தரம் தான் இங்கே வந்து கதைக்கிறோம். முதல் தொடக்கத்தில் ஒரு கால் ரேடியோவில் கதைச்சாங்க நீங்கள், திரும்ப 2ஆம் தரம் கதைக்கிறோம். அப்போ இந்த ஊடகங்கள் இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இதை பிரச்சாரம் செய்திருக்க வேணும். 2வது வந்து இதை பரப்புரை செய்கிறவர்களுடைய எண்ணிக்கை கூட வேணும். சொன்னால் நீங்கள் தான் சொல்கிறீங்களே கோயிலுக்கு போகிறோம், விளையாட்டு போட்டி, அங்கே எத்தனை பேர் சந்திக்கல? நான் கேள்வி அங்கே எத்தனை பேர் சந்திக்கிறோம்? ஆயிரக்கணக்கானாக்களை நீங்கள் சந்திக்கிறீங்க. ஒவ்வொரு தமிழனும் கையெழுத்து போட வேண்டும் என்று சொல்கிறீங்க. அப்போ எந்த இடத்துல அந்த தவறை நீங்கள் விடுறீங்கன்னு தான் எனக்கு இல்லை. நாங்கள் தவறு விட இல்லை. நாங்கள் 100 பேர் செயல்படுற மாதிரி, 100 பேரில் செயல்படையில் நாங்கள் ஒரு உதாரணத்துக்கு 100 பேர் செயல்படுற மாதிரி வைப்போம். நாங்கள் ஒரு நாளில் எத்தனை அந்த கோவிலில் நின்று எத்தனை பேர் சந்திக்கிறோம்? ஒரு நானே சில கோயில்கள், சில முக்கியமான இடங்களில் பார்த்தா நாடு தமிழ் அரசாங்கத்தினுடைய செயற்பாட்டாளர்கள் ஒரு ஃபோனை வச்சிருப்போம் அல்லது ஒரு ஃபோமை வச்சிருப்போம், வச்சுக்கொண்டு வந்து இதில் கையெழுத்து போடுங்க. ஏற்கனவே கையெழுத்து போட்ட என்னையே திருப்பி 4 தரம் கேட்குறீங்கன்னா உங்களோட டேட்டா பேஸில் எங்கேயோ பிள்ளை இருக்கு, அல்லது நீங்கள் அதை அந்த மக்கள்கிட்ட கொண்டு போகிற விஷயத்தில் எங்கேயோ நீங்கள் அதுலேயும் ஒரு இது இருக்குதா? நீங்கள் சொன்னதில் என்னிடல் சிலர் அதில் வச்சு செய்துவிடுவார்கள். ஆனால் திரும்ப அந்த பாராளுமன்ற இணையதளத்துக்கு போயிட்டு அந்த இணையதளத்திலிருந்து இவர்களுடைய மின்னஞ்சலுக்கு ஒரு செய்தி அனுப்புவாங்க. சொல்றீங்க, ஆனால் சொல்றீங்க, அதையும் செய்விக்கிறீங்க, அது எல்லாரும் திருப்பி வாரீங்க. உங்கள்கிட்ட இருக்கிற அது எல்லாரும் முறை வந்து பிள்ளையா இருக்கு, அது எல்லாரும் செய்யணுன்றது கேள்விக்குறி. இப்போ பக்கத்துல இருந்து செய்விக்கிறீங்க இல்லை, அது எல்லாரும் பிரதிநிதிகள் பக்கத்துல இருந்து. ஆனால் அங்கே வந்து இப்போ நீங்கள் பாருங்கள், இதை கேட்கறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் என்னென்னா, சில வேளைகள் இப்போ இது உண்மையாக எல்லா தமிழர்களும் கையெழுத்திட வேண்டுமென்று நீங்கள் சொல்கிறீங்க, அதில் மாற்றுக்கிறது இல்லை. தமிழ் மக்களுக்கான ஒரு போராட்டம்ன்றதிலையும் இது மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் சில வேளைகளை நாங்கள் செய்கிறது சரின்னு நினச்சி கொண்டிருப்போம். அந்த இடங்களில் எங்கேயாவது ஒரு தவறுகள் எங்கட பக்கமும் இருக்கலாம். அதை நாங்கள் எப்பாவது சிந்தித்திருக்கிறோமான்றதுக்காக தான் இந்த கேள்வியை முன்வைக்கிறேன். எனவே இது எதிர்காலத்தில் அப்படி இருக்குமா இருந்தால், இப்போ சில வேளைகள் அது இல்லாமல் போனால் நல்லமன்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம், இதோட சேர்த்து இன்னொரு கேள்வியை கேட்டுட்டு, இப்போ உண்மையில 100,000 வந்து ஜூன் மாதம் இந்த மாதத்தினுடைய கடைசிக்குள்ள, ஜனவரி மாத கடைசிக்குள்ள 100,000 வருமா இருந்தால் அது உண்மையில் ஆரோக்கியமான ஒரு விஷயம். அங்கே ஒரு விவாதம் வரப்போன்றது என்று சொன்னால் அது உண்மையில் நல்ல ஒரு விடயம். இது பிரித்தானியாவில் மாத்திரம்தான் செய்யப்பட வேண்டிய விடயமா, இல்லை மற்ற நாடுகளிலும் இது செய்தால் நல்லமா? அப்படி செய்கிறதுன்ற எந்த நாடுகளில் செய்யலாம்? நிச்சயமாக இந்த விஷயம் என்ன எடுத்துக்கோன்னா, இன்றைக்கு வந்து இந்த மெயினாக இந்த 30-1 இந்த விஷயத்தை கையாண்ட நாடுகள் 4 நாடுகள். மற்ற நாடுகள் எல்லாம் கோ ஸ்பான்சரிங் என்று சொல்லி செய்திருக்கிற 34 நாடுகளுக்கு கீழே செய்தாலும் கூட ஆக 4 நாடுகள். இதில் வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த அமெரிக்கா, 2வது வந்து பிரிட்டன், அடுத்தது மெசடோனியா என்ற நாடு, மொண்டினீக்ரோ என்ற நாடு. இந்த 2 நாடும் பால்டிக் ஸ்டேட், அது சின்ன நாடுகள், சரியான சின்ன நாடுகள். இன்றைக்கு உலகத்தில் இந்த விஷயத்தை முன்னாடி எடுத்து கொண்டு வந்தது அமெரிக்கா. இன்றைக்கு UNHRCயில் இல்லை. அப்போ நாங்கள் கேட்கின்ற என்னென்னா, பிரிட்டன் அதின் தலைமைத்துவத்தை எடுத்து இந்த தலைமைத்துவம் ஊடமாக என்னடா இதுக்கு 2 விதயம் இருக்குது பிரிட்டனை பொறுத்தமல்ல. ஒன்று, அவர்கள் எங்களுடைய ஆண்டு 1948ஆம் ஆண்டு ஹரிய அங்கே வந்து விட்டுட்டு சிங்களோட எல்லாத்தையும் 1833 எல்லா நாட்டையும் உண்டாக்கி போட்டு தமிழர் சிங்களவர்கள் இல்லாமல் ஒன்றை போட்டு மெஜாரிட்டின்ற கையில் கொடுத்துட்டு 1948ஆம் ஆண்டு ஓடி வந்துட்டு இங்கே. அப்போ அந்த விதத்தில் வந்து இன்றைக்கு பிரச்சனைக்கு அடிப்படை காரணமாக இருக்கிற பிரித்தானியாவே, எங்களுடைய இனாளிப்புக்கு அடிப்படை காரணமாக இருக்கின்ற பிரித்தானியை வந்து இந்த பிரச்சனையை, எங்களுடைய பிரச்சனையை முன்னுக்கு எடுக்க வேணும் என்ற கருத்தியலுக்கு இப்படி ஒரு குற்றச்சாட்டு ஒன்றை அவர்கள் மீதே முன்வைத்து கொண்டு அவர்களே எங்களுக்கு உதவி செய்வார்கள் அல்லது எங்களுடைய உதவி செய்கிறது இல்லை, இது கடமை. அது நம்பிக்கை இருக்குது. நாங்கள் இந்த விஷயங்களை வந்து நாங்கள் மற்ற அவர்களுக்கே சொல்லி இருக்கும்போது அவர்கள் வந்து சொல்லுகின்றார்கள், நாங்கள் எத்தனையோ பிள்ளைகளை விட்டுருக்கின்றோம். இந்த நாட்டிலேயே கணக்கு டிபேட்ஸ் இருக்குது இதை பற்றி என்றால் பிள்ளைகளை விட்டுருக்கிறோம். ஆகையால் வந்து இப்போ இந்த இது நடக்கிறது, அது ஒத்துக்கொண்டார்கள். அது மற்ற இந்த மட்டும் இல்லை, வேறு என்ன கருப்பினர்
உறுப்பினர்களை என்ன சிலைவாக வச்சுருந்தா எல்லாமே ஒத்துக்கொண்டு ஒரு காலத்தில் நடந்திருக்குது. அதெல்லாம் நடந்திருக்குது. அது எல்லாத்தையும் மாற்றி அமைக்கணும். அதான் மனிதனுடைய கொஞ்சம் சொல்லுங்கள். அவர்கள் செய்வார்கள் என்றதில்லை, அவர்களை செய்ய வைக்கிறது தமிழ் மக்களுடைய கடமை. ஏன்னு சொன்னால் இந்த இன அழிப்புக்கும் இவர்கள் உடந்தையாக இருந்திருக்கிறார்கள். எங்களுடைய இறைமையை சிங்களவரிடம் கொடுத்து வந்ததும் அவர்களுடையது. மற்றது வந்து சோல்பரிக்கு அந்த அரசியல் அமைப்பில் வந்து அங்கே சிறுபான்மை என்ற உருவாக்கப்பட்டது. ஆனால் இவர் விரைக்கில் அங்கே தமிழர் ஒரு இறைமை உள்ள மக்களாக இருந்தவர்கள். ஆனால் இவர்கள் விரைக்கும் பொழுது சிங்களவரிடம் அந்த எங்களுடைய உரிமையை கொடுத்தது மட்டும் இல்லாமல் எங்களை சிறுபான்மையாக எங்களுடைய எங்களை சிறுபான்மையாக்கிட்டு வந்துட்டார்கள். அப்போ இவர்களுக்கு அந்த கடமை இருக்குது, அதை நிவர்த்தி செய்ய வேண்டியது. அப்போ அது மட்டும் 3 விஷயங்கள். ஒன்று வந்து அவருடைய வரலாற்று ரீதியாக அவர்கள் எங்களுடைய உரிமையை பறித்து அவர்கள்ட்ட கொடுத்தது. மற்றது வந்து அந்த பாதுகாப்பு கொடுக்கப்பட்ட அந்த சட்டத்தை அவர்கள் மாற்றும் பொழுது இதுவும் இல்லாமல் இவர்கள் அதுக்கு மௌனம் சாதித்தது. அல்லது அந்த 1972ஆம் ஆண்டு அந்த புதிய அரசியல் சட்டம் வந்த பொழுது எங்களுடைய பாதுகாப்பு நீக்கப்பட்ட பொழுது இவ்வளவு வரலாறுகள் இருந்தாலும் இப்போ தற்கால சூழ்நிலை வந்து அதுக்கு சாதகமாக இருக்கிறதான்றது தான் நாங்கள் நிச்சயமே. நான் இப்போ பிரதமர் உருத்ரகுமார் சொல்லியிருக்கிறார், இந்த 2019 மக்கள் எழுச்சி போராட்டம் நடத்த வேண்டிய ஒரு காலகட்டம். மக்கள் இது நாங்கள் ஒரு சிலர் அல்ல செய்கிறது, மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு ஒரு போராட்டம் நடத்தும் பொழுது மக்கள் அதைத்தான் செய்து தாயகம் மட்டும் இல்லை, தாயகத்திலும் புலம்பெயர்ந்த நாடுகளிலும் சேர்ந்து செய்யணும். சொன்னால் தாயகத்தின் குரலை விட இப்போ புலம்பெயர்ந்த நாடுகளில் அந்த அது வந்து ஒரு வலுவான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு. சொல்றதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் பல ஆயிரக்கணக்கான புலம்பெயர் மக்கள். எனவே அவர்களுக்கும் அது புரியும் என்று சொல்லி நம்புகிறேன். திருப்பி மணிவண்ணன் உங்கள்கிட்ட வாரன். இப்போ இவ்வளவு விஷயங்கள் நாங்கள் பேசுகிறோம், இந்த கையெழுத்தால் வரக்கூடிய நன்மைகள், அதில் இருக்கக்கூடிய எத்தனையோ விதமான முறைகள் தொடர்பில் எல்லாம் பேசிக்கொண்டிருக்கோம். இப்போ நீங்கள் ஒருக்கா புதிதாக இதை பார்க்கக்கூடியவர்கள் இருக்கலாம், நீங்கள் சொன்ன மாதிரி இதை பற்றி தெரியாதவர்களாக கூட இருக்கலாம், அவர்களுக்கு சொல்லுங்கள் எப்படி இந்த கையெழுத்து அவர்கள் இட வேண்டும்? முதலாவது வந்து நீங்கள் அந்த கையெழுத்து இப்போ நாங்கள் நான் நினைக்கிறேன் காட்சிகள் அந்த காட்சிகள் மூலமாக ஸ்லைட்ஸில் 1 2 3 நீங்கள் போட்டிங்கன்னா நான் சொல்லுங்கள். இப்போ என்னென்னு சொன்னால் நாங்கள் இந்த கையெழுத்து வழியை செய்யும்போது முதலாவது வந்து அந்த வெப்சைட்டுக்கு போகணும். இந்த வெப்சைட்டுக்கு 3 விதத்தில் போகலாம். ஒன்று வந்து அந்த வெப்சைட்டினுடைய அட்ரஸ் இருக்குது, அதன் மூலமாக இது இல்லை அது இல்லை, நான் அது வந்து அந்த வெப்சைட்டுக்கு போயும் நீங்கள் போகலாம். அடுத்தது வந்து மேலே பெட்டிஷன் அடுத்த ஸ்லைட்டுக்கு போங்க. ஓகே, அதில் வந்து http petition.parliament.uk petition/225-395 அந்த இதுக்கும் வந்து நீங்கள் உங்களோட கம்ப்யூட்டர்லேயோ ஃபோன்லேயோ அடித்து போகலாம் இந்த வெப்சைட்டு. 3வது வந்து அடுத்த ஸ்லைட்டு போங்க. அடுத்தது இது என்னத்துக்காக செய்கின்றோம் என்றது இந்த கூகுளில் போயிட்டு நீங்கள் வந்து UK refer Sri Lanka to ICC in March 2019 என்றதை டைப் பண்ணால் அது கூட முதல் UK to refer Sri Lanka என்று டைப் பண்ணவே உங்களுக்கு கீழே வரும். அந்த சைடில் இருக்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதன் மூலமாகவும் போகலாம். அடுத்த ஸ்லைட். நீங்கள் இங்கே போனீங்கன்னா இதில் சைன் த பெட்டிஷன் இருக்குது. அது இப்போ ஒரு நான் நினைக்கிறேன் ஆஃப்டர்நூன் எடுத்த இது 13,154 சைன் த பெட்டிஷன்ன்றதை அமர்த்துங்கோ. அதுக்கு அதை அமர்த்தினீங்கன்னா அடுத்த அடுத்த ஸ்லைட்டுக்கு போனீங்கன்னா இந்த சைட்டில் வந்து சைன் த பெட்டிஷன்ன்றதுக்குள்ள முதலாவது பாக்ஸில் டிக் பண்ணுங்க. இதில் வந்து கன பேருக்கு ஒரு டவுட் இருக்குது, அதாவது வந்து சிட்டிசனாக இருக்கணுமா இல்லையான்றது. இது நீங்கள் இந்த நாட்டில் யார் வாழ்கிறேன்டா, நாங்கள் எல்லாம் காமன்வெல்த் சிட்டிசன். அந்த முறையில் தமிழாக்க மட்டும் இல்லை, எல்லாரும் செய்யலாம். அங்கே இந்த நாட்டில் இருக்க அதை போடுறீங்களா அந்த சிட்டிசன் என்ற ஸ்லைட்டை டிக் பண்ணுங்க. சிட்டிசன் அண்ட் ரெசிடென்ட் அது இங்கே வாழ்கிறவையும் செய்யலாம், எல்லா அகதிகளும் செய்யலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்தது நேம், அடுத்தது வந்து உங்களுடைய இமெயில் அட்ரஸை போடுங்க, அடுத்தது வந்து கூட போஸ்ட் கோட்டை போடுங்க. கடைசி பாக்ஸை டிக் பண்ணிங்க என்றால் அதில் வந்து என்னன்னு சொன்னால் அது உங்களுக்கு என்ன சேஞ்சஸ் வந்தாலும் உடனே அதை இன்ஃபார்ம் பண்ணும் உங்களுக்கு. அடுத்தது அதுக்கு பிறகு வந்து அது கீழே எழுதி இருக்குது, இந்த விஷயங்கள் எதுவுமே வந்து எவருக்கும் பகிரப்படாதுன்றது அதில் எழுதியிருக்குதுங்க பார்த்தீங்கன்னா. அதுக்கு பிறகு வந்து அடுத்தது நீங்கள் உங்களுடைய இமெயிலை திரும்ப ஒருக்கா செக் பண்ணுங்க. ஏன்னா அந்த இமெயில் வந்து உங்களுக்கு பார்லிமெண்ட் வெப்சைட்லேருந்து வரும், அந்த இமெயிலை செக் பண்ணி போட்டு அடுத்தது போங்க.
அப்படி போனீங்கன்னு சொன்னால் அடுத்தது வந்து இந்த ஸ்க்ரீன் வேறு அந்த மேலே இருக்கிற ஸ்க்ரீன், அந்த ஸ்க்ரீன் வந்த உடனே உங்களுக்கு இமெயில் வந்து 1 செகண்டுக்குள்ளே வந்துடும் உங்களுடைய இன்பாக்ஸுக்கு. இன்பாக்ஸில் பார்க்கணுமெண்டா சிலவோட இந்த ஹொட்மெயிலில் ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அதுக்கு ஸ்பேமுக்குள்ளேயும் போயிடும். அதில் தயவு செய்து ஒருக்கா ஸ்பேமையும் போய் ஹொட்மெயிலில் செக் பண்ணுங்க. கூகுளில் வந்து ஸ்ட்ரைட்டாகவே வரும், பிரச்சனையே இல்லை. ஸ்பேமையும் செக் பண்ணுங்க. அதுக்கு பிறகு அதை வந்து வந்துட்டு பார்த்துட்டு இருக்காமல் அந்த பெட்டிஷனை கிளிக் பண்ணி அந்த வெப்சைட் இதை அந்த இமெயிலை ஓப்பன் பண்ணி அதில் கிளிக் பண்ணணும். அந்த மிடில் இருக்கிறத கீழே இருக்கிறத கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அடுத்தது போங்க, அடுத்த ஸ்லைட். அப்படியே ஒன்று போனீங்கன்னா இப்படி உங்களுக்கு அந்த நம்பரோட வந்து வரும். அதுக்கு பிறகு தயவு செய்து ஒன்று செய்யுங்க. அதில் வந்து 3 விஷயத்தில் செய்யலாம். அதாவது ஃபேஸ்புக், ட்விட்டர், அது எல்லாத்துலேயும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். அதை ஷேர் பண்ணிங்கன்னு சொன்னால் இதை முக்கியமாக இதை செய்து ஆக்களுக்கு இதை நாங்கள் ஒருக்கா செய்து முடிக்க வேணுமென்ற கேட்டுக்கொள்கிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம் ஏன் குறையுதுன்னு கேட்டீங்க. இப்போ நாங்கள் ஒரு குடும்பத்தில் 5 பேர் இருந்தால் 5 பேரும் இமெயில் உள்ளாக்கள் அத்தனை பேரும் செய்யலாம். ஆனால் சிலர் இல்லை, அதிகமான ஆக்கள் ஒருத்தர் தான் செய்திருப்பீங்க ஒரு குடும்பத்தில். ஆகவே திரும்ப அந்த குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருமே அதான் நான் நினைக்கிறேன். நீங்கள் சொன்ன நீங்கள் சொன்னது முக்கியமான பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் அதையும் சேர்த்து செய்வார்கள் என்று சொல்லி நம்புகின்றோம். எனவே நாடு கடந்த தமிழ் அரசாங்கம் மேற்கொண்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த கையெழுத்து வேட்டை என்பது அவர்கள் என்று மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். இதனுடைய காட்சிகள் உங்களுக்கு வருகின்ற வழியில் உதவியாக இருக்கும் என்பதையும் சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சி தயாரிப்பில் உதவி இருக்கக்கூடிய குமரனுக்கும் நன்றியை கூறி உங்கள் இருவருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு தொழில்நுட்ப கலைஞர்களோடு மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியினூடாக சந்திக்கும் வரைக்கும் விடைபெற்றுக் கொள்கின்றோம்.